வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பல உலக தினங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். அதாவது உலகளாவிய அளவில் மிகவும் பிரபலமான தினங்கள், அவ்வளவு அறியப்படாத தினங்கள், அல்லது சில முக்கியமான மானுட கடமைகளை வலியுறுத்தக்கூடிய தினங்கள், விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடிய தினங்கள் என்று பலவற்றையும் பற்றி பேசி வருகிறோம். இன்றைக்கு அவ்வளவாக அறியப்படாத, ஆனால் உலகின் பல நாடுகளில் பல அமைப்புகளும் நிறுவனங்களும் கல்வி அமைப்புகளும் கூட பின்பற்றக்கூடிய ஒரு தினத்தை பற்றி தான் இங்கே நான் பேசப்போகிறேன். அது என்ன தினம் என்றால் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் டியூட்டிஸ் டே, அதாவது சர்வதேச மானுட கடமைகள் தினம். என்ன, மனித உரிமைகள் தினத்தை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் நாம் கடமைகளை பற்றி பேச வேண்டாமா? ஏனென்றால் உரிமைகளும் கடமைகளும் பிரிக்க முடியாதவை. சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்பது மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள், சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசுகிறது. இது சற்று நுட்பமான ஒரு பொருள். நான் இப்பொழுது பேசப்போவது என்பது மனித கடமைகள் தினம். மனித கடமைகள் என்பது என்ன? மானுட கடமைகள், ஹியூமன் டியூட்டிஸ் என்பது உங்களுக்கு இன்னொரு மனிதன் மேல் உள்ள அந்த கடமை என்பது என்ன என்பது தான். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள், அறநூல்கள் எல்லாம் பேசுவது அதை பற்றித்தான். அன்பு, மானுடம், சகோதரத்துவம் என்றெல்லாம் பேசுவது நீங்கள் உங்கள் சக மனிதன் மேல் எத்தகைய அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்பது. இது மிக பிரம்மாண்டமான ஒரு விரிவான ஒரு பொருள் கொண்ட ஒரு தலைப்பு என்ற போதும் கூட சுருக்கமாக சில விஷயங்களை நாம் இங்கே இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்பது இன்னொரு மனிதருடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஒருவருடைய கருத்துரிமை, ஒருவருடைய பேச்சுரிமை, ஜனநாயக உரிமைகள், அவருடைய மானுட கௌரவத்தை காப்பாற்றுவது, சாதி மத பேதங்களின் வழியாக அவர் இழிவுபடுத்தப்படாமல் பார்த்துக்கொள்வது, இனம், மொழி, நிறம், இன்ன பிற ஒரு அடையாளங்களின் வழியாக அவர்கள் பாகுபடுத்தப்படாமல் பார்த்துக்கொள்வது, ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சமூக நீதியை வழங்குவது, அல்லது அவனுடைய சமூக நீதி பாதிக்கப்படுகிற போது அந்த சமூக நீதியை பாதுகாப்பது. இதுதான் மானுட கடமைகளிலும் முதன்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் இன்னொரு மனிதனுடைய அடிப்படை கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உரிமையையும் பாதுகாத்தால்தான் அதேபோல் உங்களுடைய உரிமைகளும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அப்படி பார்க்கிற போது நாம் இந்த சர்வதேச மானுட கடமைகள் தினத்தில் மனிதர்களுக்கு உணவளித்தல், மனிதர்களுக்கு இருப்பிடமளித்தல், மனிதர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குதல், சட்ட ரீதியாக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தல், துன்புறும் மனிதர்களுக்கு முன்னின்று உதவுதல், இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கு நாம் உதவுவது என்பது நம்மால் அறிந்த மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு துன்பப்படுகிற மனிதனின் மீதும் இன்னொரு துன்பப்படுகிற மனிதனுக்கு ஒரு அடிப்படையான பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருக்கிறது. அப்படி ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற போது எந்த ஒரு மனிதனும் கைவிடப்பட்ட மனிதனாக இருக்க மாட்டான். எந்த ஒரு மனிதனும் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். பல சமயங்களில் செல்ஃப் சென்டர் என்று சொல்லக்கூடிய நாம் சுயநலவாதிகளாக இருக்கும்போது தான் ஒரு கொடூரமான சமூக சூழலின் விளைவாக பல துயரங்களை காண்கிறோம். அதை கடப்பதற்கு இந்த தினத்தில் ஒவ்வொருவரும் சக மனிதன் மீதான அந்த மானுட கடமைகளை பின்பற்றுவதற்கு உறுதி மேற்கொள்வோம் என்பதை இந்த நாளில் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெற்றியின் மீது தான் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. வெற்றியை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. வெற்றி பெற முடியாதவர்கள் தான் நிறைய இருக்கிறோம், அது வேறு. ஆனால் அனைவரும் வெற்றியை நோக்கித்தான் ஓடுகிறோம். ஏன் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை? வெற்றியின் மீது இருக்கிற ஆர்வத்தின் அளவிற்கு திட்டமிடலும் உழைப்பும் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உண்டு. அந்த திட்டமிடல் இல்லை, அதிலே ஈடுபாடு இல்லை, அதிலே உழைப்பு இல்லை, வெறும் ஆசை மட்டும் இருக்கிறது என்றால் அது பயனில்லை. ஆனால் திட்டமிடுதல், உழைப்பு, அதன் ஒரு ஈடுபாடு, இத்தனையும் இருந்தும் பலர் வெற்றி பெற முடியாமல் போகிறார்கள். ஏன்? இதற்கு மிக எளிமையாக
ஹென்றி டேவிட் தோரா என்கிற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஒரு விடை சொன்னார். அவர் நிறைய புத்தகங்களை, நாவல்களை எழுதியிருக்கிறார். அவர் வெற்றி பற்றி சொல்லுகிற போது வித்தியாசமான ஒரு செய்தியை சொன்னார். எல்லோரும் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் காத்திருக்கிறவர்களை நோக்கி வெற்றி வருவதில்லை. வெற்றி வந்துவிட்டது என்பது கூட தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் வெற்றி வந்து சேரும் என்றார். இந்த வரி சற்று வித்தியாசமானது என்று சொல்ல வேண்டும். சக்ஸஸ் யூஸ்வலி கம்ஸ் டு தோஸ் who are too busy to be looking for it என்று அந்த வரி அமையும். அதாவது வெற்றி வந்துவிட்டது, அது கூட கவனத்திற்கு வராமல், வெற்றி வந்ததை கூட கவனிக்காமல் தொடர்ந்து வேலைகளிலேயே இருக்கிறவர்களை நோக்கித்தான் அது வரும் என்று அவர் சொல்லுவார். அதனுடைய அடிப்படையான பொருள், வெற்றி வரும்போது வரட்டும், அல்லது வந்தால் வரட்டும், வரவில்லை என்றாலும் குற்றமில்லை, நீ வேலை செய்வதை நிறுத்தாதே, வேலை செய்து கொண்டே இரு. அப்படி யார் தொடர்ந்து பணியாற்றுகிறானோ அவன்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைவான் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி வேலை செய்தும் வெற்றி பெறாதவர்கள் உண்டு தானே என்று கேட்டால் அது வேறு. வேலை செய்கிறவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கூற முடியாது. அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனால் பணியாற்றுவது என்பதுதான் அடிப்படை காரணி. அதுதான் அடிப்படை. எந்த வேலையும் செய்யாதவன் என்னை யாரும் கொண்டாடவில்லையே என்று நொந்து கொள்வதில் பொருள் இல்லை. எனவே பணியாற்றுவது எந்த அளவுக்கு என்றால், எந்த வெற்றிக்காக பணியாற்றினோமோ அந்த வெற்றி கிடைத்து விட்டது என்பதை கூட அறியாமல், அல்லது அதை பொருட்படுத்தாமல், அல்லது அதில் கவனம் செலுத்தாமல் தன் வேலைகளை தொடர்ந்து எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே எதிர்பார்க்காத உயரத்தை அடைவான் என்று ஹென்றி டேவிட் தோரா சொல்லுகிறார். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. நாம் பார்த்தால் பல நேரங்களில் இவ்வளவு பெரிய விருதுகள், இவ்வளவு பெரிய வெற்றிகளெல்லாம் தங்களுக்கு வரும் என்று விருது பெற்றவர்கள் நினைத்ததில்லை. விருதுக்காக காத்திருக்கிறவர்கள் பலர் கடைசி வரைக்கும் விருது பெறாமலேயே போயும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நாம் விருதுகளை, பரிசுகளை நோக்கி நடக்கக்கூடாதா என்றால், விருதுகளும் பரிசுகளும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய பாதை அதை நோக்கியதாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்தால் பரிசு பெறுவோம், என்ன செய்தால் புகழ் பெறுவோம் என்று கவனம் வைத்து கொண்டு அதற்காகவே பணியாற்றுகிற போது உங்கள் வேலை தவறி போகும். நீங்கள் நடக்கிற பாதை, உங்களின் இலக்கு அங்கே இருக்குமானால் பாதையில் கவனம் இருக்காது. நாம் விருதுகளை நோக்கி நடக்க வேண்டியதில்லை. நாம் நடக்கும் பாதையில் விருதுகள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் சரியான செய்தி. நாம் நம் பாதையை தீர்மானித்து கொள்வோம். எதற்காக பணியாற்றுகிறோம் என்று முடிவு செய்வோம். அதை நோக்கி வேலை செய்வோம். அந்த வேலைகளில் இருக்கிற போது வெற்றி நம் வீட்டு கதவுகளை வந்து தட்டுமானால் மகிழ்ச்சி. அதை வெறுத்து ஒதுக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஹென்றி டோரா சொல்லுகிறார். எப்போதும் நம்முடைய நோக்கம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். விருதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், விருது பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் முடிந்து போகிறது. எப்போதும் முடியவே முடியாத, முடிந்து போகாத ஒரு நோக்கம்தான் நம்முடையதாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நடக்கிற போது, அதை இறுதி வரையில் நாம் அடைய முடியாமலேயே கூட போகலாம். ஆனால் அதை நோக்கி நடக்கும்போது இடையிடையே வருகிற விருதுகளால் மகிழலாம். விருதுகளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்பதுதான் அந்த எழுத்தாளனினுடைய மிக நுட்பமான, அழுத்தமான வரி என்று சொல்ல வேண்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக, ஃப்ரெஷ்ஷாக, இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம்.
இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துப்போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.